தமிழ்நாடு அரசு நிர்வாகம் கடனில் தத்தளித்து வருவதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் உள்ள ஒத்தக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் மதுவிலக்கு, லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என்றார். மாணவர்களின் கல்விக் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். மின் கட்டணம் மாதந்தோறும் செலுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு உள்ளிட்ட போட்டிகளை நடத்த அனுமதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழ் அன்னைக்கு சிலை அமைக்கப்படும், தோப்பூர் துணை நகரமாக்கப்படும் போன்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்புகள் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.